நாலு காசு தத்துவம். இது தமிழ் பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்படும் ஒரு நகைச்சுவை அல்லது கிண்டல் சொற்றொடர். இது மிக சாதாரணமான ஆழமில்லாத மலிவான வாழ்க்கை அறிவுரைகள் அல்லது தத்துவங்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். அதாவது, நாலு காசு தத்துவம் பேசாத, பேசுறான் பாரு, மலிவான அறிவுரை சொல்லாதே சொல்லாதே, இப்படி பொருள்படும். இதோ ஒரு சில நாலு காசு வெட்டி தத்துவ ஞானங்கள் அடுக்கடுக்கான நிகழ்வுகளாக. டீக்கடை தத்துவம். ஒருவர் டீ குடித்து கொண்டே டீ கடைக்காரரிடம் சொன்னார், வாழ்க்கை டீ மாதிரி சார், கொதிச்சாதான் சுவை வரும். அமைதியா கேட்டாரா அந்த டீ கடைக்காரர். அப்படியா, முதல்ல டீ காசு பழைய பாக்கியெல்லாம் கொடு, அப்புறம் இன்னும் நல்ல சுவையா இருக்கும். இதில் நாலு காசு தத்துவம் என்னவென்றால், காசு கொடுக்காமல் தத்துவம் பேசாதே, காசு கொடுக்காமல் தத்துவம் பேசாதே. மொபைல் சார்ஜ் தத்துவம். ஒரு இளைஞன் தினமும் பலருக்கும் போன் போட்டு அறிவுரைகளை அள்ளி தெளிப்பான். ஒரு நாள் அவன் போன் ஆஃப் ஆகிவிட்டது. நண்பன் கேட்டான், சார்ஜ் போடலையா? அவன் எங்க நேரம் கிடைக்குது? இப்படி சொல்ல நண்பன் சொன்னானா, உன் போனுக்கே சார்ஜ் போட நேரம் இல்லை, அப்புறம் என்ன இதுக்கு ஊரு உலகத்துக்கெல்லாம் நீ மோட்டிவேஷன் கொடுக்குற? இதில் நாலு காசு தத்துவம் என்னவென்றால், முதலில் உன்னை சரி செய், பிறகு உலகத்தை சரி செய். மாம்பழ மர தத்துவம். ஒருவர் மரத்தின் கீழ் நின்று சொன்னார், நிழல் தரும் மரம்தான் பெரியது. அருகில் இருந்த முதியவர் சொன்னார், மரம் நிழல் தருவதற்கு முன் பல ஆண்டுகள் வெயிலில் நின்றிருக்கிறது, அதை மறவாதே. இதில் நாலு காசு தத்துவம் என்னவென்றால், பலன் வேண்டுமெனில் பொறுமையும் உழைப்பும் வேண்டும். அடுத்து கண்ணாடி தத்துவம். ஒருவன் தினமும் கண்ணாடியை திட்டிக் கொண்டே இருந்தான். என் முகம் ஏன் இவ்வளவு கோரமாக இருக்கிறது? கண்ணாடியை மாத்திருங்கம்மா, இந்த கண்ணாடியே சரியில்லை. அம்மா சொன்னாங்களாம், கண்ணாடியை மாத்த தேவையில்லடா மவனே, முதல்ல நீ போய் குழி, முகத்தை சுத்தம் பண்ணு, சேவிங் பண்ணு, அப்புறம் மூஞ்சிய கண்ணாடியில பாரு, அழகா இருக்கும். இதில் நாலு காசு தத்துவம் என்னவென்றால், பிரச்சனை எல்லாம் வெளியே இல்லை, சில நேரங்களில் அது உள்ளுக்குள்ளே, உனக்குள்ளே. கார் சாவி தத்துவம். ஒரு இளைஞன் புதிய கார் ஒன்றை வாங்கியிருந்தான். எல்லோரிடமும் பெருமையாக காட்டி காட்டி மகிழ்ந்தான். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா பெரிய கனவை உணரணும், அதுதான் சாவி. இதை கேட்ட அவங்களுடைய அப்பா அமைதியா சொன்னாரு, சரி சரி, முதல்ல அந்த கார் சாவி எங்கன்னு தேடுறியா? திடுக்கிட்டான் இளைஞன். 10 நிமிடம் தேடியும் கார் சாவி கிடைக்கவில்லை. இறுதியில் அந்த சாவி அவனது பேண்ட் பாக்கெட்டிலே இருந்தது. அப்பா சிரித்து கொண்டே சொன்னார், உன்னால பாக்கெட்ல இருக்கிற சாவியவே உணர முடியல, வாழ்க்கையின் சாவியை பத்தி என்ன தத்துவம் பேசுற? இது நாலு காசு தத்துவம் என்னவென்றால், பெரிய வாழ்க்கை பாடம் சொல்லும் முன் சின்ன சின்ன விஷயங்களில் ஒழுங்காக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இதோ ஒரு சில நாலு காசு தத்துவ பஞ்ச் வாக்கியங்கள். தத்துவம் பேச நேரம் கிடைக்கிறதுன்னா வேலை கொஞ்சம் குறைவுன்னு அர்த்தம். வாழ்க்கை விழிக்க செய்யும் தத்துவங்கள் 1000, ஆனால் விழித்தல வைக்கும் அலாரம் ஒன்றே ஒன்றுதான். புத்தகம் படிக்காதவன் கூட தத்துவம் பேசுவான், வாழ்க்கையை படித்தவன் தான் அமைதியாக இருப்பான். தத்துவம் சொல்றது சுலபம், மாத கடைசி வரை சம்பளத்தை ஓட்டுறதுதான் கஷ்டம். வாயில மட்டும் தத்துவம் இருந்தா போதாது, வாழ்க்கையிலையும் கொஞ்சம் இருக்கணும். அடுத்தவங்களுக்குன்னா அறிவுரை இலவசமா வரும், அது நமக்குன்னு எவனாவது சொன்னா கடுப்பு தான் வருது. கண்ணாடி முன்னாடி நின்று 5 நிமிடம் யோசித்தால் அடுத்தவன் தத்துவம் தேவை இருக்காது. நாலு காசு தத்துவம் பேசாதே, நாரி தொலையாதே, 4 பேருக்கு நல்லது பண்ணு. அடிபடாத வாழ்க்கையில் ஒரு தத்துவம் காதுல விழுந்தா 1 நிமிடம் யோசிப்போம். வாழ்க்கையில் அடிபட்ட பிறகு தத்துவம் காதுல விழுந்தா ஆயுள் முழுக்க யோசிப்போம். என்ன சரிதானுங்களா? இல்லை இதையும் ஒரு நாலு காசு தத்துவமா எடுத்துக்கிட்டு தூக்கி கட்டாசிடுவீங்களா?